பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 12th புக்கில் சாதாரண சட்ட முன்வரைவு, நிதி சட்ட முன்வரைவு இது ரெண்டும் ஒரு முக்கியமானதுப்பா. இதில் ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? இது பாருங்கள், சாதாரண சட்ட முன்வரைவு மக்களவை அல்லது மாநிலங்களவை எதுலனாலும் கொண்டு வரலாம் சாதாரண சட்ட முன்வரைவு. ஆனால் நிதி சட்ட முன்வரைவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் நிதி சட்ட முன்வரைவு. ஆக்சுவலாக ஏன்னா இது காசு சம்மந்தமானது நிதி அப்படின்றது. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் பவர் அதிகம். அதனால மக்களவையில் தான் நிதி சட்ட முன்வரைவு கொண்டு வர முடியும். அடுத்து பாருங்க, 2வது பாயிண்ட், இது அமைச்சர் அல்லது எந்த ஒரு உறுப்பினராலும் அறிமுகப்படுத்தலாம். எது சாதாரண சட்ட முன்வரைவு, அமைச்சர் தான் அறிமுகப்படுத்தணும்னு கிடையாது, யாருனாலும் கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த பாருங்க, நிதி சட்ட முன்வரைவு அமைச்சர் மட்டுமே இம்முன்வரைவை அறிமுகப்படுத்த முடியும். நிதின்றதுனால அந்த குறிப்பிட்ட அமைச்சர் மட்டும்தான் இந்த முன்வரைவை அமல்படுத்த முடியும். சரியா? கொண்டு வர முடியும். அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமானதுப்பா. இப்போ மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு சாதாரண சட்ட முன்வரைவை அனுப்புறாங்க அப்படின்னா 6 மாச காலத்துக்கு மாநிலங்களவை இதை நிறுத்தி வைக்க முடியும். சரியா? அதான் மெயின். அதாவது சாதாரண சட்ட முன்வரைவு 6 மாச காலத்துக்கு மாநிலங்களவை நிறுத்தி வைக்க முடியும். ஆனால் நிதி சட்ட முன்வரைவு மாநிலங்களவைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது 14 நாள் தான் மாநிலங்களவை நிறுத்தி வைக்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். சரியா? இது 3 முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து இந்த பாருங்க, தனிநபர் சட்ட முன்வரைவுன்னு ஒன்று இருக்கும்பா. சரியா? ஆக்சுவலாக அமைச்சர் அல்லாத உறுப்பினர் கொண்டு வர்றது. அது போக அந்த அமைச்சர் அல்லாத உறுப்பினர் எந்த நிர்வாகத்திலையும் உறுப்பினராக இல்லாதவங்க, அதாவது எந்த கட்சி சார்ந்தும் இல்லாமல் ஒரு சுயேட்சை சார்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க கொண்டு வர்றது தனிநபர் சட்ட முன்வரைவு. இல்லை ஒரு தனிநபராக ஒரு கட்சியில் இருந்தாலும் ஒரு தனிநபராக கொண்டு வர்றதும் தனிநபர் சட்ட முன்வரைவு தான். இது ஆக்சுவலாக இது மீதான விவாதம் எப்போ நடைபெறும்னா, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம். சரியாப்பா? ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை 2 மணிலேருந்து 6 மணி வரையும் நடைபெறும். சரியாப்பா? ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை 2 to 6 மணி வரையும் நடைபெறும். அதுவே இது பாருங்க, இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சட்ட முன்வரைவு கொண்டு வர ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முன்னறிவிப்பு தரப்பட வேண்டும். இப்போ இந்த தனிநபர் சட்ட முன்வரைவு ஒருத்தவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அதுக்கான தகவலை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 12th புக்குப்பா. 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு 2வது லெசன் சட்டமன்றம் அப்படின்ற லெசனில் இருக்குது. ஸோ இந்த லெசன் ஃபுல் வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குப்பா. சரியா? ஃபஸ்ட் லெசன்லேருந்து 8th லெசன் வரையும் ஆக்சுவலாக இப்போ 6 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கங்கப்பா. நன்றி.